சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம வந்து ஸ்ரீராம் சேஷாத்ரி சாரோட இணைந்திருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சிடுச்சு. ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு. ஹைலி எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிசல்ட் வந்து உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஜூன் 4 எப்போ வருதுன்ட்டு. ஸோ அதை பற்றி சில கேள்விகளுடன் சார்கிட்ட இன்னைக்கு மீட் பண்றோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேரில் இன்டர்வியூ பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. அண்டு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சாமானியர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் தரம் நாகராஜ் வந்து இந்த ஸ்டூடியோ செட் பண்ண ஏற்பாடு ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கேன். ஸோ மிக நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செட்டப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நாள் ஆசை. ஐ திங்க் உட்காந்து பண்ணிட்டோம் சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் மோடி ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டாங்க. இந்த இந்தி கூட்டணி ஜூன் 1 மீட்டிங் வச்சிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். என்ன கதை அது சார்? அவங்களுக்கு வந்து முந்திரி பக்கோடாவும் இல்லைன்னா மெது பக்கோடாவும் சாப்பிடணும்னு ஆசை வந்ததுன்னா போய் ஒரு மீட்டிங் போட வேண்டியதுதான். வேற என்ன சொல்லு பார்ப்போம். இந்தி கூட்டணி கண்டிப்பாக இந்த முறை ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான அளவுக்கு நம்பர் இல்லை, அது சொல்லணும். ஓகே. ஸோ இங்கே எல்லாம் சேர்ந்து இப்போ யாரெல்லாம் இந்தி கூட்டணியில் இப்போ எக்ஸிஸ்டிங் இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்களும் சரி, ஒய்எஸ்ஆர்சிபி இந்தி கூட்டணியில் கிடையாது, பிஆர்எஸ் இந்தி கூட்டணியில் கிடையாது, பிஜு ஜனதாதள் இந்தி கூட்டணியில் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் அசியூமிங் அதிமுக இந்தி கூட்டணி கிடையாது, திமுக இருக்கிறதுனால ஸோ அசியூமிங் இவங்கெல்லாமும் சரி இந்தி கூட்டணி ஜாயின் பண்ணுறாங்கன்னு ஒரு அசம்ஷன் வச்சுட்டா கூட இவர்கள் கண்டிப்பாக ஒரு 150 கிட்ட இவெல்லாம் ஒய்எஸ்ஆர்சிபி, பிஜு ஜனதாதள் அண்டு இவங்க ஜாயின் பண்ணாதான் ஒரு 150 கிட்ட வரும். பிஆர்எஸ் ஜாயின் பண்ணால் அதுவே வந்தாலும் 150 கிட்ட வரும். அப்படி இருக்கும்போது எப்படி ஆட்சியை வந்து 150 வச்சு எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு தெரியல. அவர்களுக்கு இன்னொரு தேவையே 122 கிட்ட தேவைப்படும். ஸோ மோடி 3வது முறை ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு மாற்று சிந்தனையுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு கன்ஃபார்ம்டுன்ற அளவுக்கு நாம் பேசலாம். மினிமம் கேரண்டி அது என்னன்னா கொஸ்டினில் 303க்கு தாண்டி எவ்வளோ வரும்? 370 அவங்க சொன்னாங்க. 370 வருமா? 400க்கு மேலே என்டிஏ வரும்ன்றாங்க. 400க்கு மேலே வருமா? இதெல்லாம் தான் கேள்வி. இதை தவிர வெற்றி பெறுவார்களா அப்படின்னா 272 தாண்டுவாங்கன்னா அடித்து சொல்கிறேன். 303 தாண்டுவாங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ மை ரேஞ்ச் வந்து நான் என்ன பண்ணேன்னா கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். அதாவது 8 மாதங்களுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அந்த பக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு வெளியில் இருந்தார். ஜேடிஎஸ் வெளியில் இருந்தாங்க. இதில் கர்நாடகாவில் அதிமுகவோட ஒரு கூட்டணி இருந்தது. அப்போது கூட்டணி இருந்தது. ஆனால் நான் என் கணக்குப்படி நான் 2.5 வருஷமாகவே அதிமுக கூட்டணி கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது. அதிமுகவுடன் நம்ம வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. அதிமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடாது என்று சொன்ன ஒரே மீடியா பர்சன் தமிழ்நாட்டில் நான் தான். இன்னைக்கு 10 பேர் வந்து கிளைம் பண்ணலாம் அதிமுகவோட கூட்டி இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் கடந்த ஒரு வாரம் காலமாக என்னை ட்ரால் செய்யக்கூடிய என்னுடைய நண்பர்கள் பலரும் வந்து அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல சார் அவங்க. நான் வந்து ஒரு அனலிஸ்ட் ஹேட்டை போடும்போது நாகராஜ், நான் வந்து அந்த அனலிஸ்ட் ஹேட்டுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். நான் அப்போ வந்து என்னுடைய விருப்பு வெறுப்புகளை எடுத்து வச்சுட்டு தான் நான் பேச முடியும். எனக்கு பாஜக 40க்கு 40 தமிழ்நாட்டில் வாங்கணுன்ற எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஆனால் வாங்குறாங்களா? இல்லை. அண்ணாமலை கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் ஒரு சந்தோஷப்படக்கூடிய முதல் மனிதன் நான். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய அந்த ஆதங்கம் நான் சொன்ன உடனே நான் இதில் ட்ரால் பண்ணதில் சில பேர்லாம் வந்து வேணும்ட்டு காசுக்காக ட்ரால் பண்ணுறேன்னு விட்டுருங்க. பலர் ட்ரால் பண்ணது என்னுடைய முக்கியமான இது என்னென்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஆதங்கம், அவங்களோட அபிலாஷை. நம்ம தலைவர் வெற்றி பெறுவார்னு அதில் வந்து இல்லைன்னு சொல்கிறான்ட்டு. அதனால் காசுக்காக கூவினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிகிட்ட காசு வாங்கிட்டான்ட்டு. எடப்பாடிகிட்ட காசு வாங்கினா நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வாங்கி அண்ணாமலை தோற்று விடுவார், அதுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடாதுங்கன்னு சொல்லியிருப்பேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் வந்து சொல்கிறதுனால எடப்பாடிகிட்ட காசு. இதில் என்ன தெரியுமா ஒரு இது நம்ம டைக்ரேஷன் நீ கேட்ட கேள்வியில் இருந்தாலும் வந்ததுனால சொல்லிடுறேன். இதில் ஒரு ரொம்ப வியப்பாக எனக்கே சிரிப்பு வர வேண்டிய ஒரு போஸ்ட் என்னென்னா, இந்த ரிசர்ச் பண்ணி போட்ட சில இந்த காசுக்கு கூவக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ரிசர்ச் பண்ணி போட்டவன் நான் வந்து என்னுடைய பேர் ட்விட்டரில் ஸ்ரீராம் சேஷாத்ரி ஐயங்கார், அது பிராக்கெட்டில் சே நோ டு ட்ரக்ஸ்
ஓ இந்த சேனோட ட்ரக்ஸ் அந்த சேனோட ட்ரக்ஸ் கம்பேர் ஆனா பண்ணா நான் போட்டது அக்டோபர் நவம்பர் சமயத்துல எடப்பாடி என்ன பார்த்து போட்டாருன்னா சொல்லலாம். ஓகே, ஸோ எடப்பாடி போடுவதற்கு முன்னாடி நான் போட்டாச்சு. அவர் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. அண்ணாமலை வந்து மோடியின் குடும்பம். ஏன்னா மோடிகா பரிவார் அப்படின்றது வந்து மோடியின் குடும்பம். ஸோ அந்த 3 இமேஜையும் போட்டு எந்த அண்டர்லைன் பண்ணி அங்க சே நோ டு ட்ரக்ஸ் அண்டர்லைன் பண்ணி இது என்னன்னா நீ இப்படி இப்படி வந்து தொடரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் பாரு. அந்த மாதிரி இதுக்கு லிங்கை போட்டு நீ வந்து அதனால காசை வாங்கிட்டேன்னா உங்களுடைய புத்திசாலி. அதாவது நிறைய பேர் என்னன்னா தலையில வந்து மூளை கொஞ்சம் வெயிட், தலையில மூளை வந்து வெயிட்டா இருக்கிறதுனால அதை கைட்டி வச்சிடுறாங்க போல இருக்கு. கொஞ்சம் ஹெவியா தலை கொஞ்சம் ஹெவியா இருக்கு, மூளையை கைட்டி வச்சிட்டேன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கும்ட்டு. நான் நக்கலாக தான் சொல்றேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா பாஜகனுடைய வெற்றியை 8 மாதங்களுக்கு முன்னாடி 331 அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சது. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடாது, பாஜக தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைய வேண்டும், அதனுடைய ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் தேமுதிகவும் பாஜக கூட்டணியில் இருந்ததாக ஒரு கணக்கு போட்டு தான் நான் கணக்கு போட்டிருந்தேன். அப்பவே நான் வந்து என்னன்னா பாஜகவுக்கு 3 சீட்டுலேருந்து 5 சீட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் நான் வந்து வெற்றின்னு எடுத்துட்ட கணக்கு 3 தான் எடுத்துட்டேன். அப்போ அண்ணாமலை தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடையாது. அப்போ he was not even talking about it. ஸோ அப்போ தேமுதிக நம்ம என்டிஏல இருக்கும் பாஜக தலைமையில் அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் நான் வச்சிருந்தேன் அப்போ. சரியா? ஸோ நான் 8 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய கணிப்பு வந்து 331 சீட். அப்போ வந்து மோடி அவர்களோ அவர்களுடைய விஷன் என்னன்னு சொல்ல 370 என்பது அவர்கள் வைத்த விஷன், அதெல்லாம் சொல்லலை. என்டிஏக்குள்ள யார் இருப்பாங்க, என்டிஏனோட விஷன் என்னன்னா அப்போது திங்கிங்கில் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அவர் வந்து ஃபார் சைட்டட், அவங்கெல்லாம் வந்து பாலிடிக்ஸில் வந்து சாணக்கியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபார் சைட்டட் திங்கர்ஸ். ஆனால் நான் வந்து ஏன் 331 அப்படின்னு ஒரு கணக்கு போட்டேன்னா ஒரு தோராயமாக 321 முதல் 341. ஸோ என்னுடைய கணக்கு வந்து அந்த ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு பதிலாக 331 நான் வந்து எடுத்தேன். ஓகே, அது வந்து 8 மாதங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் உள்ள வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜேடிஎஸ் உள்ள வந்துட்டாங்க, அதிமுக கூட கூட்டணி இல்லை, இதில் வந்து உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேஷில் வந்துட்டாரு. அப்போ உங்கள் கவுண்ட்டு மாறலையானா மாறலை. ஆனால் டிராஸ்டிக்காக வந்து அது அப்படியே வந்து ஒரு 350-60 போச்சு, இல்லை கீழே 300 கிட்ட வந்துருச்சுன்னா வரல. கொஞ்சம் கிவ் ஆர் டேக் இருக்கும். அதனால தான் நான் எப்போதுமே 10 இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்ற ஒரு இதில் வச்சுருந்தேன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால நான் 330 நிற்கிறேன். ஸ்டேட்டுகளுக்குள்ள நிறைய மாற்றம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் 3 முதல் 5ன்னு வச்சிருந்தேன். ஸோ 3 வந்து நான் அது ஒரு கன்சர்வேட்டிவாக எடுத்திருந்தேன். அதை வந்து லேட்டரான் நான் இப்போ ரிவைஸ் பண்ணும்போது 0 to 2ன்னு வைக்கிறேன். ஓகே, அந்த 0 to 2ன்னு வைக்கும்போது என்னுடைய கால்குலேஷன் படி இதெல்லாம் சிலதெல்லாம் கேட்கலாம், உனக்கு எங்கேருந்து டேட்டா வந்தது, நீ 1 லட்சம் பேரை பார்த்தியா இல்லை 13 லட்சம் பேரை பார்த்தியான்னா இல்லை பார்க்கல. எனக்கு டேட்டானுடைய சோர்சஸ் சிலது நான் சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு வரக்கூடிய சோர்சஸ் வந்து இட் இஸ் அ ப்ரொப்ரைட்டரி சோர்சஸ். சோர்ஸை வெளில சொல்லணும் அவசியமே கிடையாது. ஆமாம், எனக்கு ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நாடு முழுக்க எனக்கு நேற்றைய 2 நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட திருப்பி ஒரு ரீவிசிட் பண்ணும்போது 1.5 கோடி இது வந்து ஒரு சாம்பிள் சைஸ் வந்து அதுலேருந்து ஒரு ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணப்பட்ட டேட்டா எனக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, இது எனக்கு பல விதமான இடங்கள்லேருந்து வரும் எனக்கு இந்த டேட்டா. ஸோ அதை நான் வந்து பாஸ்ட் எலெக்ஷன்ஸில் என்ன நடந்தது, அதற்கப்புறம் அந்தந்த ஒரு கான்ஸ்டிடியூவன்சி முழுக்க நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு அசம்பிளி செக்மெண்ட் வழியாக சிலதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ஹிமாங்கஸ் டாஸ்காக இருக்கும். அப்போ ஒரு ஓவராலாக வந்து சில பெல்வெதர் கான்ஸ்டிடியூவன்சிஸ் இல்லைன்னா சில வந்து அம்ப்ரல்லா கான்ஸ்டிடியூவன்சிஸ் எடுப்போம். இப்போ பிகாஸ் தமிழ்நாட்டிலே ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கோயம்புத்தூர் இஸ் பிகம் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூவன்சி. மகாராஷ்டிராவில் நான் ரொம்ப முக்கியமாக பார்த்தது என்ன, பாராமதி. என்ன அது வந்து சரத்பவாரனுடைய சுப்ரியா சூலே சரத்பவாரனுடைய கோட்டையாக இருந்தது. இப்பயும் பவார் கோட்டைக்குள்ளே தான் இருக்குது. பட் ஸ்டில் அவங்க 2ஆக பிரிந்த போது சரத்பவார் என்ற தனிமனிதனுடைய ஆளுமைக்கு வெளில தாண்டி போகிறது. அதே மாதிரி நான் வந்து உத்தரப்பிரதேஷில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்பரேலி. ஓகே, அது பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூவன்சி. அப்போ அதில் என்ன விதமான சேஞ்சஸ் நடந்ததுன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சத்தீஸ்கர் எலெக்ஷன் வரும்பொழுது கிட்டத்தட்ட ஜூன் ஜூலையிலே வந்து ஐ கால்ட் அவுட் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஸ்திரமாக இருக்குன்ட்டு.
அப்போ நான் வந்து ஸ்டடி அது உங்கள்ட்ட அது சண்டை போட்டால நானும் ஒருத்தன் எப்படி சார் சிஎம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எப்படி சார் ஜெயிப்பாங்க ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நீ நானும் சண்டை போட்டு நீ என்கிட்ட இவ்வளவு சண்டை போட்டிருக்க. அப்ப நான் வந்து நான் சொன்ன காரணங்கள் இருந்தது. ஆர்கனைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அங்க வந்து இந்த ஷெட்யூல் ட்ரைபினுடைய மக்களினுடைய மனமாற்றம் இருந்தது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம வந்து இது நீங்க அது குஜராத்தினுடைய எலெக்ஷன்லேருந்தே பார்த்தாங்களே ஷெட்யூல் ட்ரைப் டாமினண்டா இருக்கக்கூடிய 80 கான்ஸ்டிடியூன்சில அந்த 3 மாநில தேர்தல் 5 மாநில தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்ல 65 தொகுதிகள் பாஜக வெற்றி பெற்றன. அப்போ வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைப் பழங்குடியினர் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுது, அவங்களுடைய மனமாற்றம் தெரிஞ்சது. உடனே திரௌபதி முர்மு அவர்களை பிரசிடென்ட் ஆக்கினதுனால என்ன அது ஒரு ஒரு காரணி தான். பட் அவர்களுக்கு நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. பஸ்தர் ரீஜன்ல ஒரு பீஸ் திரும்பி இருக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்து 2014 அப்புறம் இந்த நக்சல்னுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு. எல்லா மெயின் தலைகளும் அதனால அது இந்த மாதிரி பல விஷயங்கள் சத்தீஸ்கர்ல நடந்ததுனால, அது இல்லாமல் அஜித் ஜோகி 2018 நடக்கும்போது அஜித் ஜோகி வந்து காங்கிரஸ் ஓட்டை பிளப்பார் என்று பார்த்தால் அவர் பாஜக ஓட்டையும் சேர்ந்து பிளந்து போய் 10% ஓட்டு டிஃபரன்ஸ், 67 சீட்டு காங்கிரஸ் வின் பண்ணியிருந்தாங்க. இவங்க 15 சீட் இருந்தாங்க. அப்போ எப்படிங்க வந்து 67 எல்லாருமே பார்க்க தவிர 67லேருந்து அவங்க இன்னொரு 20 தோத்தா கூட 45 விக்டரி மார்ஜின், அதுதான் எல்லாருமே பார்த்தாங்க. நான் என்ன பார்த்தேன்னா அந்த 10% பிரீச் பண்ண அந்த ஓட் ஷேர் இருக்குங்களா, அதை வந்து பிரீச் பண்ணாலே போதும். அதாவது அஜித் ஜோகியினுடைய வாக்காளர் அங்கே இருந்த ஒரு 6 தலைவர்கள் அஜித் ஜோகி மறைவுக்கு பின்னாடி பாஜகவில் வந்து சேர்ந்தாங்க. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு பாஜக வலுப்பெற்றிருக்கு. அங்கே ஒரு 6 கான்ஸ்டிடியூவன்சி பை டிஃபால்ட் இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கணக்குகளை நீங்கள் போட்டு பார்க்கும்போது வெற்றி பெற ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் ஓம் மாத்தூர் அவர்கள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது வந்து ரிசரெக்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புன்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆகஸ்ட் மாதம் ஐ புட் த நம்பர் அட் 50+, அரௌண்ட் 50 வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, 50+ வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ட்டு. ஏன்னா பிஜேபியினுடைய ஹையஸ்ட் வந்தது கிடையாது, அதை ப்ரீச் பண்ணுன்றது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சி கேட்டகரி பி கேட்டகரியில் இது வந்து யார் கேண்டிடேட்டோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் மாதமே. ஸோ அப்போது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கு பிற்பாடு சில போல்ஸ்டர்ஸ்லாம் வந்து அது அக்டோபர் நவம்பரில் வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படிலாம் கால் அவுட் பண்ணால் கூட ஏர்லியஸ்ட்டாக கால் அவுட் பண்ணது நானும் என்னுடைய நண்பர், எனக்கு முன்னாடி கால் அவுட் பண்ணது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்து ஸ்ரீகுமார், தெரியும் நம்ம சேனல் அதிகம் பேசியிருக்கேன் இல்லையா. ஸோ அவன் தான் ஃபஸ்ட்டு கால் அவுட் பண்ணான். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தை பற்றி நானும் அவரும் டிபேட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு இன்னொரு தாட் வந்து நான் வென்ட் பேக் அண்ட் தென் சா த டேட்டா அகைன். அதனால தான் நான் ஜூன் ஜூலையில் திருப்பி பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எலெக்ஷன் கணிப்புன்னு வரும்போது பலவிதமான டேட்டாக்கள் பார்க்கணும். இதை நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, எப்படி நீ 331 இல்லை எப்படி இந்த கான்ஸ்டியூவன்சி வின் பண்ணாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னால் அதை ஓரளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பியாண்ட் அ பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஓகே, இது வந்து ஒரு அனாலிட்டிக்கல் கேப்பபிலிட்டி. சில பேருக்கு வந்து ஒரு இது ஹஞ்ச் ஃபீலிங் வரும், அதெல்லாம் இருக்கும். ஸோ நான் அந்த 331ன்றது எனக்கு வந்து சில மாநிலங்களில் கொஞ்சம் ஏற்றம். அதாவது வந்து உத்தரப்பிரதேஷில் போன முறை வந்து 62 சீட்டு வின் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 71 72 கிட்ட பாஜக தனியோடு வரும். இதோட சேர்ந்தா 75 கிட்ட வரும் கூட்டணியோடு வரும்போது. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு பிஎஸ்பி தனியாக இருக்காங்க. போன முறை சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, ஆர்எல்டி 3 பேரும் கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸ் தனித்து விடப்பட்டாங்க. காங்கிரஸ் இஸ் நாட் அ பிக் கேம் சேஞ்சர் இன் உத்தரப்பிரதேஷ். அதனால் வந்து காங்கிரஸினுடைய தாக்கம் பெருசாக இருக்காது. அப்போது சமாஜ்வாதி பார்ட்டியும் தனியாக இருக்குது காங்கிரஸோட, ஆர்எல்டி பாஜக பக்கம் வந்தாச்சு, பிஎஸ்பி தனியாக இருக்காங்க. அப்போ அதனுடைய தாக்கம் பெருசாக இருக்கும். ஸோ ப்ளஸ் மற்ற டேட்டா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வரும்போது பார்த்தா உங்களுக்கு 71 முதல் 72 71 நான் இப்போதைக்கு 70 to 72 அப்படின்னு வைக்கும்போது 71 ஒரு ஆவரேஜ் எடுத்தால் கூட 9 சீட்டு கூட. வெஸ்ட் பெங்காலில் 18லேருந்து 25 பேரஸ்ட் மினிமம் போவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பு. இந்து ஓட் கன்சாலிடேஷன் வெஸ்ட் பெங்கால் போன முறையோட இந்த முறை அதிகமாக இருக்குன்றாங்க, உண்மையா சார்? ஆமாம், இந்து ஓட் கன்சாலிடேஷன் ஆகிறதோட இல்லை, கிட்டத்தட்ட 17 லட்சம் போலி வாக்காளர்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ 17 lakhs அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் நம்பர். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 17 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் வந்து இதுலேருந்து தூக்கிட்டீங்க, எல்லாமே போலி வாக்காளர்கள்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஓட்டு.
அதை எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்கும்போது ஒரு இடத்துல அது வந்து கவுண்டர் போலரைசேஷன் நடக்கும்போது ஸோ 25 சீட்லேருந்து 30 வரைக்கும் போகக்கூடாது. நம்ம கன்சர்வேட்டிவ் 25 வச்சுப்போம், 30ன்றது பேராசைப்பட வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒடிசாவில் 21ல் 14 சீட்லேருந்து வருவதற்குண்டான 14க்கு குறைஞ்சது 14 அதுக்கு மேலே இருக்கலாம். இப்போ ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பிஜேபி வந்து பிஜு ஜனதா தள வந்து ஒரு டைஅப் வேணும், ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்க. பிஜு ஜனதா தளம் டைஅப் வேணும்னாங்க. ஆனால் லோக்கல் பிஜேபி இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் அவங்க வந்து உங்களுக்கு பிஜு ஜனதாவோட டைஅப் வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமாக பிடிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி சத்தீஸ்கரில் அங்கே இருக்கக்கூடிய இந்த சத்தீஸ்கர் ஸ்டேட் எலெக்ஷன் போது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்களோ வெற்றி பெற முடியும்ட்டு இங்கே. ஏன்னா இங்கே சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா மோடி பெருமளவில் கேம்பெயின் பண்ணல. சத்தீஸ்கர் ஸ்டேட் எலெக்ஷன் போது ரொம்ப பெருசாக கேம்பெயின் பண்ணார். பட் ஆனால் ரொம்ப அதிதீவிரமாக பண்ணலை. ஏன்னா அங்கே லோக்கல் வேலைகள் நல்லா நடந்தது. அதே மாதிரி இங்கே ஒடிசாவில் வந்து லோக்கல் பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் வந்து மிக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை. அவங்க செய்தது ஒரு சாதுரியமான விஷயம். ஏன்னா பிஜு ஜனதாதளும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் வளர்ந்துருக்கும். ஏன்னா பிஜு ஜனதாதள் வேணான்றவன் பிஜேபிக்கு ஓட்டு போடுவான், பிஜேபி வேணான்றவன் பிஜு ஜனதாவுக்கு ஓட்டு போடுவான், காங்கிரஸ் யோசிக்க மாட்டாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆப்ஷன் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அவனுக்கு எனக்கு பிஜு ஜனதாதள் வேணாம், பிஜேபிக்கு ஓட்டு போடணும், 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, சரி காங்கிரஸுக்கு போய் போடுறேன்னு. இல்லை ஓட்டு போட வரமாட்டான். பிஜேபி வேண்டாம், நான் பிஜு ஜனதாதள் போட்டு 2 பேரும் ஒன்றா இருக்கேன், ஸோ நான் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறேன், இல்லை ஓட்டு போட வரமாட்டேன்னு. ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது காங்கிரஸ் வளர்வதற்கு ஒரு வழி அமைச்சிருக்கும். ஸோ பிஜு ஜனதாதளோட பிஜேபி போட்டியிடுவது தான் பாஜகவுக்கு நல்லதுன்ற நினச்சி அவங்க பண்ணதுனால கிட்டத்தட்ட 14 சீட்டு வின் பண்ண வாய்ப்பு உண்டு. தெலுங்கானா ஸ்டேட் எலெக்ஷன் போது வந்து ஒடிசாலாம் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுறேன். அங்கே மோடி வராரு, மெஜாரிட்டியில் வந்துடுறாரு, எம்பி எலெக்ஷன் கொடுத்துருவோம். அங்கே ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது. அங்கே விகே பாண்டியன் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகணுன்றதுக்கு வந்து ஒரு ட்ரை நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேட் எலெக்ஷன் என்ன சார் ஆகும்? சார் ஸ்டேட் எலெக்ஷன்லையும் பாஜக ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காதான் தான் பார்க்குறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நவீன் பட்நாயக் மேலே மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அந்த எலெக்ஷன் பிஜு ஜனதாதள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு வரும் என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. பிஜு ஜனதாதள் வெற்றி பெறும் தான் நினைக்கிறேன். பட் ஸ்டேட்டில் பிஜேபி ஆல்சோ வில் பி ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பருக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு ஹங்குக்கு நெருங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஓரளவுக்கு நவீன் பட்நாயக் வந்துடும். ஸோ நாளை விகே பாண்டியன் அவர்கள் தலைவர், அவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு வந்தால் பிஜு ஜனதாதள் உடைந்து அவங்க தனியாக வரும்போது பாஜகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கும். அந்த வாய்ப்பை நான் வந்து லூஸ் பண்ணலை. ஏன்னா கண்டிப்பாக நவீன் பட்நாயக் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம பல இதில் பார்க்கும்போது அவருக்கு அந்த ட்ரெமர் இருக்குது. ஐ திங்க் பார்க்கின்சன்ஸ் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ஷூர், ஐம் ஜஸ்ட் மேக்கிங் எ கெஸ். ஏன்னா அவரோட கை ட்ரெமரை பார்க்கும்போது அது வந்து பார்க்கின்சன்ஸ் மாதிரியான ஒரு அறிகுறி இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு வந்து மெடிக்கலி கொஞ்சம் அவருக்கு பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷனில் பாஜக நியரிங் த சீட் அப்படிங்கிறதுலாம் இருக்கேன். ஏன்னா விகே பாண்டியன் அவர்கள் ஏன்னா விகே பாண்டியன் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கணும். பிஜு ஜனதாதள் ஆரம்பிப்பதற்கு மிக மிக உறுதுணையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமோத் மகஜனும் அத்வானியும். 2009 காலகட்டத்தில் சந்தன் மிஸ்ரா என்பவர் வந்து அப்போல்லாம் வந்து என்னென்னா பிஜேபி வந்து ஒரு 8 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, மீதி சீட்டெல்லாம் வந்து பிஜு ஜனதாதள் கண்டெஸ்ட் பண்ணும். 60 சீட்டுக்கிட்ட இதில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க என்ன ஸ்டேட் எலெக்ஷன்ஸில். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கும். அப்போ 3 சீட்டு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு சந்தன் மித்ரா வரும்போது அவர் தான் வந்து பிஜேபியினுடைய எமிசரியாக அந்த அத்வானி எமிசரியாக வரும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, அவங்க 3 சீட்டு தான் கொடுப்பேன்னா நான் அத்வானிகிட்ட போய் கலந்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில வந்து ஈவன் பிஃபோர் அவர் பேசுறதுக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் அந்த பக்கத்தால் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு நாங்கள் வந்து பிஜேபியோட எங்களுடைய கூட்டணியை முறித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். இட் வாஸ் பிக் ஷாக்கர் ஃபார் தம். அதுக்கப்புறம் தான் பிஜு ஜனதாதளுக்கு எதிர்த்து பாஜக வளர்ந்துருக்கு. இன்ஃபேக்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 15 வருஷம் தமிழ்நாட்டில் அதிமுக அதே வேலையை செஞ்சுது. அதாவது அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இங்கே வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஆகஸ்ட்ல ஏதோ கடைசியாக மீட் பண்ணாரு, இங்கே வந்துட்டு இல்லை நாங்கள் முடிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு சிமிலாரிட்டி பார்க்க முடிஞ்சுது. ஸோ தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டேட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பண்டி சஞ்சய் நீக்கியது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு
செட்பேக் ஆனது என்றால் மாற்று கருத்து இல்லை. அதனால் வந்து இந்த முறை வந்து மிக தீவிரமாக வேலை செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு அங்கே சுனில் பன்சால், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, தெலுங்கானாவுடைய பொறுப்பாளர் சுனில் பன்சால் 80 சீட்டு. அதே சுனில் பன்சால் தான் அமித்ஷாவோட 2012 முதல் 14 வரை உத்தரப்பிரதேசத்தில் வேலை செஞ்சவர். அதுவும் 80 சீட்டு. அதில் 72 73 கூட்டணி வின் பண்ணாங்க. இப்போ இந்த 80ல் கிட்டத்தட்ட ஒரு 65 கிட்ட பிஜேபி வின், 60 வரைக்கும் 60லேருந்து 65 பிஜேபி வின் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வியூகத்தை அமைத்து கொடுத்தவர் சுனில் பன்சால். ஸோ அப்போது தெலுங்கானாலையும் ஒரு ரிசரக்ஷன் இருக்குது. இதெல்லாம் என்னுடைய 331 கணக்கில் வரும்போது இந்த அளவுக்கு இல்லை. பட் எங்கே நான் போட்ட கணக்குலேருந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்நாடகாவில் ஒரு 6 முதல் 7 சீட்டு குறையிறது. நான் முன்னாடி 26 வின் பண்ணோன்னா இப்போ 21, 20லேருந்து 21. மைபி இந்த அலையன்ஸ் வந்து அது ஒர்க் சில ஏரியாவில் ஒர்க் ஆகுது, சில ஏரியா ஒர்க் ஆகாம போகுது சார். இல்லை, அது இல்லை. ஜென்ரலாக வந்து ஒரு பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் காங்கிரஸ் மேலே கோபம் பெரிய அளவில் இல்லை. அதாவது இல்லையா இருக்கு. அதாவது என்னன்னா, உங்களுக்கு அவங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி 20-25 கொடுக்குற அளவுக்கு இல்லையே தவிர, அந்த சப்போர்ட் இல்லையே தவிர, இன்னும் பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் வந்து காங்கிரஸுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. போன முறை பார்த்தீங்கன்னா 26 சீட்டு வின் பண்ணி 25 சீட்டுக்கு மேலே வின் பண்ணாங்க. 25+1 வின் பண்ணாங்க பிஜேபி. ஒரு இண்டிபெண்டன்ட் ஒருத்தவங்க வின் பண்ணாங்க. அந்த மாதிரி 2 தான் வந்து காங்கிரஸ் கிடைச்சிது. அந்த மாதிரி 2 தான் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஸோ இன்னும் அந்த ஒரு பெரிய அளவில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரல. அஃப்கோர்ஸ் ஆட்டோக்காரர்களுக்கு மத்தியில் கோபம் இருக்குது. பெண்கள் மத்தியில் வந்து அந்த ஒரு இதெல்லாம் வந்து சரியானபடி அவங்க கொடுத்த 5 ப்ராமிசஸ் பெருமளவில் போய் ரீச் ஆகலை, அதெல்லாம் இருக்குது. டைனமிக்ஸ் ஆஃப் சேஞ்ச் 2023 எலெக்ஷனுக்கும் இப்போக்கே இருக்கிற சுச்சுவேஷன் பெரிய அளவில் மாறி இருக்குது. ஒகாலிகா கம்யூனிட்டியே வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. லிங்காயத் கம்யூனிட்டி அப்போ லாஸ்ட் மினிட் ஜம்ப் பண்ணாங்க காங்கிரஸ் பக்கம், அது இல்லை, ரிவர்ஸ் ஆகிருக்கு. மட் ஜிஎஸ் போத் சைட் மட், அதாவது லிங்காயத் மற்றும் ஒகாலிகா கம்யூனிட்டி மட் ஜிஎஸ் வந்து பாஜக பக்கம் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது கூட உங்களுக்கு பாஜக அதை ஃபுல் ஸ்வீப் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. ஸோ அங்கே ஒரு 5 அப்போ 25-26 கிட்ட இருக்கும்னு எதிர்பார்த்தது இப்போ 20லேருந்து 21ன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு பெரிய பாதகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏக்கு ஒரு பெரிய பாதகம், அதாவது ஒரு எப்படியா இருந்தாலும் போனது வரை 41 சீட்டு வின் பண்ணிட்டு இருந்தாங்க அவுட் ஆஃப் 48. இந்த முறை பாஜக என்னுடைய 21 சீட்டு வந்து 22-23 கூட மாறலாம். ஆனால் என்டிஏனுடைய இது வந்து கம்மியாயிருக்கு. ஓகே, என்டிஏ வந்து உங்களுக்கு 35லேருந்து 36 வரைக்கும் தான் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நான் வந்து எதிர்பார்த்தது என்னென்னா, மகாவிகாஸ் அகாடியிலேருந்து அப்போ ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வெளில வந்துட்டாங்க. அப்போ நான் வந்து அஜித் பவார் அவர்கள் வெளில வந்திருக்கல. நான் கால்குலேட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அந்த கால்குலேட் பண்ண போது அப்போது பெரிய கன்சாலிடேஷன் ஆகும். பிஜேபி ஒரு 30 கிட்ட வரும்னு எதிர்பார்த்தேன். இப்போ நான் ஐம் ஸ்டில் கீப்பிங் இட் அட் 21-22 சீட். அதனால் என்னுடைய கணக்கில் ஒரு ஸ்டேட்டில் குறைஞ்சிருக்கு, இன்னொரு ஸ்டேட்டில் ஏறி இருக்குது. அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு ஒரு மேஜர் டெக்டானிக் ஷிஃப்டாக நான் பார்க்கல எதுவுமே. அதனால் 331 என்பது என்னுடைய ஒரு இன்னமிக்கும் நான் அந்த கணக்கோட தான் நான் இருக்கேன். கேரளாவில் ஒரு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஆந்திராவில் தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு 2 பாசிபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் ஒரு கொசுறுகள். இப்போ ராஜஸ்தானில் ஒரு 2 சீட்டு குறையும். அப்போ இதை காம்பன்சேட் பண்ணும். அஸ்ஸாமில் ஒரு 2 சீட் கூட வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்கே தவிர, பட் 331 என்பது என்னுடைய கணக்கு. கிவ் ஆர் டேக் 10 திஸ் சைட் ஆர் தட் சைட். சார், இதில் வந்து ஆந்திராவில் ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஜெகன் வாஸ் ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் லீடர் அகெயின்ஸ்ட் மோடி. பட் ஆனால் என்னன்னா, சந்திரபாபு நாயுடோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிளாட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சார். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் நான் வந்து என்கிட்ட பலர் கேட்கும்போது என்டிஏனுடைய நம்பரை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பிஜேபி ஒண்டி தான் சொல்கிறேன், என்டிஏ நம்பர் சொல்ல மாட்டேங்கிறேன் போது, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒய்எஸ்ஆர்சிபி பெருமளவில் வெற்றி பெறுறாங்க, எதிர்பார்த்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாணன் பிஜேபி கூட்டணியை தாண்டி ஒரு வெற்றி பெறுறாங்கன்னா, என்டிஏக்கு தேவைப்படும் போது அவர் இந்த பக்கம் வருவார் என்பது எனக்கு மாற்று கருத்து இல்லை. சரி, பிஎஸ்பியில் ஒரு 2-3 தனியாக வின் பண்ணுறாங்கன்னா அவங்க என்டிஏ வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வேற ஆப்ஷனும் இல்லை அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. பிஜேடி இந்த பக்கம் அப்போ என்டிஏக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நான் இதனால ஒரு நக்கலா என்ன சொன்னேன், டிஎம்கே கூட வருங்கன்ட்டு. உடனே டிஎம்கே வந்துருமான்னு வரணும்னு நான் எதிர்பார்க்கல. தேவைப்பட்டால் அவர்களாகவே வந்து பிஜேபி கிட்ட வந்து நான் என்னையும் சேர்த்துக்குவாங்க ஆட்டத்துக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபியினுடைய ஆட்சி வந்து அடுத்து 5 வருஷம் இருக்கும்ன்றதுனால தான் நான் என்டிஏ கணக்கு சொல்ல மாட்டேன்னு. என்டிஏ 400 தாண்டுமான தாண்டது, என்டிஏ காம்போசிஷனே மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க.
இன்னொரு 4 பார்ட்டி உள்ளே வந்தாங்கன்னா தாண்டுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஐ ஆல்வேஸ் டாக் அபவுட் த பிரின்சிபல் காம்பனண்ட் ஆஃப் என்டிஏல பிஜேபி நம்பர் ஒண்டி தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அவர்களுக்கு தனி பெரும்பான்மையோட ஒரு 60 சீட்டு 272க்கு மேலே ஒரு 60 சீட் இருக்குன்னா இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் நம்பர். பிஜேபியினுடைய ஹையஸ்ட், இப்போ பிஜேபியினுடைய ஹையஸ்ட் 303. அதை தாண்டி அவங்க 20-30 தாண்டும் போது திருப்பி மறுபடியும் அவங்க கோல் போஸ்ட்டை மாற்றி வைக்கிறாங்க. தன்னுடைய கோல் போஸ்ட்டை 331, அது 340 இருக்கலாம், 320 இருக்கலாம், இல்லை மோடி எதிர்பார்க்குற மாதிரி 370 கூட இருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய கோல்ஸ் போட்டு கோல் போஸ்ட் அது ஒரு லெகசி செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லெகசி கண்டிப்பாக வரும்ன்றதுனா அதை ஒண்டி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்டிஏ என்ன ஆகும் ஏதுவாகும் பேசுவதற்கு. சார் கம்மிங் டு தமிழ்நாடு 5 சொன்னீங்க, இப்போ 0 to 2 ஆக்கியிருக்கீங்க. 0 to 2 தான். 0 to 2 ஆக்கிங்க. இந்த 2 என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? நான் எதிர்பார்க்குற 0 to 2 வந்து திருநெல்வேலியும் வேலூரும். ஓகே, இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து வேலூர் கஷ்டம்னு தான் சொல்லுது. இன்ஃபேக்ட் சொல்ல சார் வேலூர்ல முன்னாடியே பேசணும், அந்த 3 சைட் கண்டெஸ்ட் வந்து கஷ்டமா இருக்கும் கிட்டத்தட்ட. அது இன்னைக்கு இந்த கிரவுண்ட் நம்ம பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்றேன். சாரி, வேலூர் வந்து நான் தான் 0 to 2 போட்டதனுடைய காரணம் அதனால தான். ஏன்னா வந்து திருநெல்வேலியே கூட ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா வேறு விதமான டேட்டா வர ஆரம்பிச்சுது. அதாவது திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் பின்தங்குவார் உண்டு. அதுக்கப்புறம் திருப்பி ரீவிசிட் பண்ணி அதெல்லாம் பார்த்தபோது அது வந்து ஒரு ஷோர் ஷாட் விக்ட்ரி சீட்டாக தான் இப்போதைக்கு இருக்கு. வேலூர் கிராஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே வந்து 3.5 கார்னர் கான்டெஸ்ட் நடந்தது. ஏன்னா சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு 1 இயர் அவர்களை இறக்கியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 30-40 ஓட்டை பிரித்து எடுத்தாங்கன்னா வாய்ப்பு உண்டு. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அந்த ஒரு ஃபேர்ம் கன்விக்ஷன் வரல. சார் நம்ம அடுத்த கட்சி நம்பி இருந்தாலே அது கன்விக்ஷன் வராது. 1.5 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கே மினிமம் வாங்கணும். அது 1.5 லட்சம் ஓட்டு வாங்கணும். ஸோ என்னன்னா உங்களுக்கு கன்னியாகுமரியில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் விளவங்கோடு அவங்க எம்எல்ஏ அவங்க விளவங்கோடுலேருந்து எத்தனை ஓட்டை அவங்க எடுத்துட்டு வராங்க. பிள்ளைமார் ஓட்டு இந்த பக்கம் பிஜேபிக்கு பெருசாக வந்ததே கிடையாது. இப்போ விஜயதாரணினால் பிள்ளைமார் ஓட்டுகள் வருதா? நான் அவங்க கொஞ்சம் கணிசமாக இருக்காங்க. அதே மாதிரி கிள்ளியனூர் இந்த ஊரில் பேர் என்ன, காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய இடங்கள்ல, அதான் கேரளாக்குள்ள போக 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 காங்கிரஸ் அந்த இடங்கள்ல வந்து பார்க்கும்போது எஸ்பெஷலி கிறிஸ்துவ நாடார்கள் ஓட்டு அதை வந்து நாம் தமிழர் பிரித்து எடுத்து, அதாவது நம்ம நம்ம ஒரு ஐபிஎல்லோ இல்லை நம்ம வேர்ல்ட் கப் கிரிக்கெட்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியா வந்து குவாலிஃபையர் தாண்டி அந்த இதுக்கு போவாங்களா, அவன் வந்து அந்த இதோட தோத்தா இவ்வளோ விக்கெட்ல இவ்வளோ ரன் ரேட்ல டிஃபரன்ஸ்ல தோத்தா, இவனோட வின் பண்ணும்போது ஜெயிச்சா, மற்றவங்கள்லாம் விளையாடுறத வச்சு நம்ம உள்ள போவோன்றப்ப அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு தேர்தலில் நீங்கள் வந்து எந்த ஒரு கணக்கையும் போடும்போது அது வந்து ஒரு சஸ்பீஷியஸ் சீட்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அதனால தான் ஸ்டில் நான் ஒரு கன்வின்சிங் டேட்டா பாயிண்ட் வரல. இவ்வளோ ஓட்டு கண்டிப்பாக இந்த பக்கம் வருது. அப்போ என்னன்னா நாம் தமிழர் அவர்களும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு 2-2.5 லட்சம் 10,50,000 ஓட்டு கிட்ட தான் போல் ஆயிருக்கு. பாஜகவுக்கு 3.5 லட்சம் ஓட்டு கண்டிப்பாக வரும். அதாவது இந்துத்துவா ஓட்டு என்பது 3.5 lakhs கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ 10 3.5 எடுத்தீங்கன்னா மீதி இருக்கிறது 7 லட்சம். அப்போ உங்களுக்கு காங்கிரஸை சார்ந்தவர் உங்களுக்கு அந்த 7 லட்சத்தில் அவர் வந்து 3.5 லட்சம் ஓட்டை தாண்டுவார் அப்படின்னா 4 லட்சம் வாங்குறாருன்னா வின்னு. அப்போது அதிமுகவும் நாம் தமிழரும் சேர்ந்து 2.5 லட்சம் ஓட்டு எடுத்தாங்கன்னா கூட வின்னு. ஏன்னா 5.5 லட்சம் மீதி இருக்கு. அப்போ நல்ல கேண்டிடேட்ஸ், அவங்க ரொம்ப நாளா அங்க வொர்க் பண்ணிருக்காங்க, நல்ல கேண்டிடேட் அது. ஸோ அப்போ பாஜக ஆன் தேர் ஓன் 4.5 லட்சம் ஓட்டாவது தாண்டணும். மினிமம் 4.5 lakhs வரணும். இந்த 4.5 lakhs ஓட்டு வந்து 2.5 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட வந்து இவங்க எடுத்து, அது பேர் என்ன, அதிமுகவும் நாம் தமிழரும் எடுத்து ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட் மீதி இருக்கிறது 4.5 லட்சம். ஓகே, ஸோ அப்போது காங்கிரஸ்க்கு, ஏன்னா காங்கிரஸ் ட்ரெடிஷ்னலாக 4 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குறவங்க. ஸோ அப்போ ரொம்ப நெக் டு நெக் கால்குலேஷன். மற்றவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை நம்பி பிஜேபி வந்து அவங்க அது நாம் தமிழரும் அதிமுகவும் ஒரு பெருமளவில் ஒரு ஓட்டுகளை செதறி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் எனக்கு. அதனால தான் வந்து கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் கான்ஃபிடென்ட்டாக வந்து வின் பண்ணும் இது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல
ஐ எம் நாட் தேர் yet. ஓகே, அது மாறினால் அதாவது நான் சொல்கிறேன், இந்த 0 to 2க்கு மேலே எவ்வளோ வந்தாலும் சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளாக நான் இருக்கேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் மறுபடியும் கேட்கக்கூடியது என்ன வந்து இதை எதுக்கு ட்ரால் பண்ணாங்கன்னா இது வந்து கோயம்புத்தூரில். ஸோ லெட் மீ கிவ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. 72% சூலூரில் ஓட்டு பதிவாச்சு. ஓகே, உங்களுக்கு 4.5 லட்சம் ஓட்டுக்கிட்ட உங்களுக்கு சூலூரில் இருக்குது, லார்ஜஸ்ட் அமங்ஸ் தட் இதில். அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல உங்களுக்கு 72% ஓட் ஷேர் இதுவாயிருக்கு. அங்கே வந்து சப்போஸ் டிஎம்கே வந்து ஒரு 70%, 69-70% வாங்கி கொண்டுகிட்ட வரக்கூடிய இடம். ஃபைனல் 2 ஹவர்ஸ்ல 20% போலிங் இருக்கு. ஃபைனல் 2 ஹவர்ஸ் அது வந்து அது எப்படி வேணாலும் சொல்லலாம். பிஜேபி ஆளுங்கெல்லாம் போய் போட்டாங்கன்னு சொல்லலாம், திமுக ஆளுங்கெல்லாம் வந்து போட்டாங்கன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் சொல்றது பியூர் அரித்மெட்டிக். நான் வந்து ஐ எம் நாட் ஈவன் கோயிங் பை எக்ஸிட் போலோ இல்லை அந்த மாதிரி இதுவே கூட இல்லை. நான் மேத் பியூர் அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்தில் வந்து 2 லட்சம் ஓட்டு இருக்கா, அது கோயம்புத்தூர் சவுத்து. எஸ், 2.5 லட்சம் ஓட்டு, 2.5 லட்சம் ஓட்டு. ஓகே, அது 55% தான் போலா இருக்குது. ஸோ அப்போ 1 லட்சம். அதில் நான் வந்து பிஜேபிக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஹோல்டு அது. அசியூமிங் தட் 100% பிஜேபி தான் அது ஊந்துருக்குன்னா கூட, இமேஜின் சூலூரில் டிஎம்கே வாங்கினதை விட சவுத் அண்ட் நார்த் சேர்ந்து வாங்கினது கம்மி. அதாவது ஒரு ஓட்டே கம்மி, அதுல ஒரு 50% தான் நம்ம வாங்குறோம். 50 to 60% தான் வாங்குவோம் போது உங்களுக்கு சூலூர்ல டிஎம்கே வாங்கி இருக்கக்கூடிய ஓட்டு பியூர் அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன்ல சவுத் அண்ட் நார்த்ல பிஜேபி வாங்கி இருக்கிற ஓட்டு அதை விட கம்மியா இருக்கும். சவுத் அண்ட் நார்த்ல பிஜேபி லீட், பட் சூலூர்ல டிஎம்கே எடுத்த லீடு வந்து அது காம்பன்சேட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அதனால தான் நான் முன்னாடியே ஒரு தடவை ட்வீட் என்ன பண்ணேன், எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட என்ன பண்ணேன்னா ஒரு ட்ராக்ஷன் கிடைக்குது. ஏன்னா எனக்கு என்னன்னா சவுத் அண்ட் நார்த்தில் ஒரு 70% ஓட் போலிங் ஆகும் அப்படின்ற ஒரு ட்ராக்ஷன் கிடைச்சிது. ஸோ நான் அதனால தான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். 70%க்கு மேலே கோயம்புத்தூர் சவுத் அண்ட் நார்த் ஓட்டு போட்டுதுன்னா இட் வில் காம்பன்சேட் சூலூர் எஃபெக்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ சூலூரில் நடக்கக்கூடிய ஒரு செட்பேக்கை இது காம்பன்சேட் பண்ணிச்சுன்னா தென் வி ஆர் டாக்கிங் அபவுட் பல்லடம், கவுண்டம்பாளையம் அண்ட் சிங்காநல்லூர் பாஜக பக்கம் வந்துடும். ஓகே, ஓரளவுக்கு ஒரு மெஜாரிட்டி ஒரு வரும். அப்போ உங்களுக்கு பல்லடமும் கவுண்டம்பாளையம் தான். பல்லடம் we have done a decent work. சார் நம்ம போய் பார்த்தம்போது பல்லடம்ல நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குப்பா, பட் ஸ்டில் இட் இஸ் நாட் பிஜேபி. இப்போ நான் சவுத் அண்ட் நார்த்தில் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பல்லடத்தில் வந்து உங்களுக்கு ஓட்டு போடக்கூடியவ அது பாஜக பக்கம் திரும்பி அப்படியே ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு இல்லைன்றது தான் என்னுடைய பார்வை. ஓகே, ஸோ இட் இஸ் அ டீசென்ட் ஒன். ஸோ அதனால தான் சொன்னேன் சூலூர் இஸ் அ மேஜர் சங்க். சப்போஸ் ஒரு பயங்கர வைல்டு இமேஜினேஷன், டிவைன் இன்டர்வென்ஷன்ஸ் சூலூரில் போட்டால் அத்தனை பேரும் பிஜேபிக்கு போட்டிருக்காங்கன்னா தென் இட்ஸ் அ டிஃபரெண்ட் கொஸ்டின். ஸோ ஏன்னா சூலூரில் ரொம்ப முக்கியமான ஆள், கட்சியில் ரொம்ப முக்கியமான ஆள் இஸ் டூயிங் ஒர்க் ஃபார் லாங் டைம். ஜி.கே. நாகராஜ் அவர்கள் நிறைய வேலை பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. பட் இட்ஸ் அ டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற இடங்க. ஸோ அண்ட் ப்ளஸ் டிஎம்கேவோட பிளேடு மணி லைக் கிரேசி. இதில் இன்னொன்று என்னென்னா அதிமுக பண்ண ஒரு மிகப்பெரிய சாதுரியமான விஷயம், தவறான விஷயம் ரெண்டுமே இருக்குது. அவங்க வந்து ஒரு நாயக்கரை வந்து நாயுடு இறக்கினாங்க. ஓகே, நம்ம சிங்கை ராமச்சந்திரன். இதில் ஏன் தவறான விஷயம்னா அப்போ வந்து ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன் டுவர்ட்ஸ் அண்ணாமலைக்கு, அதாவது ஆன்டி ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம் என்று இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு உண்டு. பிகாஸ் நம்மளுடைய ஜாதி ஓட்டு, பிகாஸ் ஜாதி கால்குலேஷன் இஸ் பிக் தேர். அது வந்து ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். அதனால கவுண்டம்பாளையத்துலேயோ சிங்காநல்லூர்லேயோ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு பிஜேபி பக்கம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டான்னு. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு யோசிப்பாங்க. ஆனால் ஒரு ஆவரேஜ் நாயுடு, அதாவது ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவர்கள், நாட் த ரிச் ஒன்ஸ் ஹூ ஆர் ரன்னிங் த எக்கானமி ஆஃப் இது, அவங்களோட இது சொல்லலை. பட் ஒரு ஆவரேஜ் நாயுடு அவர்கள் நம்மால் ஒருத்தவன் வந்து ஏடிஎம்கே நிறுத்த வச்சிருக்கான், நம்ம ஓட்டு போடுவோன்னு வந்து ஒரு ஜாதி பாசம் வரும் என்றது எனக்கு மாற்று. அதே மாதிரி இல்லாமல் ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய கோர் ஓட்டர் பேஸ், அந்த இரட்டை இலை ஓட்டு, அது வந்து என்னதான் நீங்கள் உங்களுக்கு வந்து நாயுடுவாக இருந்தாலும் சரி, இது கவுண்டராக இருந்தாலும் சரி, அந்த ஜாதி பாசத்தை தாண்டி ஏடிஎம்கே இருக்கக்கூடிய ஓட்டு அங்கே தான் போய் விடும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா த எஸ்சி பாப்புலேஷன் அது பிஜேபிக்கு சாதகமாக ஓட்டு போட்டதே கிடையாது, எஸ்பெஷலி இன் கோயம்புத்தூரில். அது மாதிரி சிறுபான்மையினர் அவர்கள் சிக்னிஃபிகண்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூன்சி. அவங்க பிஜேபிக்கு சத்தியமாக ஓட்டு போட மாட்டாங்க. பக்கெட்டப்பட்டில் எஸ்சியிலேயாவது ஒரு பக்கம் ஒரு போர்ஷன் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிஜேபிக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்து ப்ளஸ் சர்டன் டேட்டா ஆன்
நம்மளுடைய ஒரு இது எப்போதுமே நீங்கள் வந்து செஃபலாஜிக்கல் கால்குலேஷனில் வாட் வெயிட்டேஜ் யூ வில் கிவ். இப்போ நான் வந்து ஒரு 10 பேரை போய் பார்க்குறேன், 10ல் 6 பேர் நான் வந்து பிஜேபி ஓட்டு போடுறேன்னா அப்போ என் சாம்பிள் கரெக்டாக இல்லையான்னு எனக்கு சந்தேகம் வரும், ரைட்? ஸோ அப்போ 10ல் 4 பேர் பிஜேபி ஓட்டு போடுறேன், 4 பேர் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன், 3 பேர் ஏடிஎம்கே ஓட்டு போடுறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன வெயிட்டேஜ் கொடுக்கணும்? ஏன்னா நான் வந்து இந்த எஸ்சி கம்யூனிட்டியோ இல்லை ஒரு இஸ்லாமிய பாப்புலேஷனோ அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த வெயிட்டேஜ் ஜாஸ்தி நான் வந்து டிஎம்கே கொடுப்பேன். அவங்க ஸ்ட்ராங்காக நிறையா இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி இதோ 10ல் 4 பேர் பிஜேபிக்கு சொன்னால் 4 பேர் டிஎம்கேக்கு சொன்னால் 3 பேர் தான் ஏடிஎம்கேக்கு சொன்னான்னா கூட நான் அது 40% டைன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா கன்சாலிடேட்டடாக இவன் வந்து ஓட்டு போடுவான். அந்த ஒரு சிறுபான்மையினர் அந்த 40%-ல் 40 பேரும் அந்த எல்லாரும் வந்து ஓட்டு போடுவான். இங்கே இருக்கக்கூடிய 40 பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ தே ஆல் வில் பி சப்போர்ட்டர்ஸ் பட் தே ஒன்ட் கம் டு ஓட். ஸோ இந்த வெயிட்டேஜ்லாம் நம்ம எடுத்து தான் பார்க்கும்போது தான் நான் வந்து என்னுடைய கேல்குலேஷன் படி இட்ஸ் அ டிஃபிகல்ட் இது பாசிபிலிட்டி இல்லைன்றது சொன்னேன். மாறினாலும் நான் வந்து உடனே வந்து சில பேருக்கு என்ன கேட்டாங்க, மாறிடுச்சுன்னா உடனே இந்த தொழிலே விட்டு போயிடுவாங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில் கிடையாது, இட்ஸ் அ பேஷன். ஐ டோன்ட் ஏர்ன் சிங்கிள் பைசே அவுட் ஆஃப் திஸ். என்னுடைய விவாதங்களோ இல்லை என்னுடைய பாட்காஸ்ட் கொடுக்கறதோ இந்த மாதிரி அனாலிசிஸில் நான் ₹1 கூட நான் வந்து யார்கிட்டையும் ஃபீஸ் வாங்கின்னு பண்ணுறதில்லை இதுக்கு. ஸோ அதனால் வந்து இது எனக்கு ஒரு பேஷனை தூக்கி போட்டு போயிடுவேன்னா நான் போக மாட்டேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆமாங்க நான் வந்து அது என்னுடைய கணிப்பு தவறாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுவேன். ஸோ அப்போ என் கணிப்பு தவறானதுக்கு உண்டான என்னுடைய அசம்ஷன்ஸ் எல்லாம் எந்த அசம்ஷன்ஸ் தப்பாக இருந்திருக்கு. ஸோ இப்போ கர்நாடகா எலெக்ஷனில் அந்த மாதிரி தான் பண்ணோம். கர்நாடகா எலெக்ஷனில் வி டிட் ஹாவ் நான் வந்து இவங்களுடைய லிங்காயத் ஓட்டெல்லாம் வந்து கணிசமாக வந்து பிஜேபி தாண்டி வெளியில் போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் பண்ண டேட்டா கலெக்ட் பண்ணும்போதெல்லாம் பிஜேபின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. லாஸ்ட் 2 டேஸில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஐ திங்க் நம்ம மைசூர் போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசினேன் சார், எல்லா லேடிஸும் இங்கே சொல்கிறாங்க சார், எல்லா லேடிஸும் இப்படி சொன்னால் அது சரியா வரல. சரியா, கரெக்ட், யூ டிட் பாயிண்ட் அவுட். பட் இருந்தாலும் என்னன்னா ஒரு அந்த அளவுக்கு வந்து தூக்கி போட்டு காங்கிரஸ்க்கு போடுவாங்களான்ற ஒரு சந்தேகம் இருந்ததுனால தான் வந்து நம்ம என்ன பண்ணோம். ஸோ அதனால ஹங் அசம்பிளியாக வர வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போது அதை ரீவிசிட் அதுலேருந்து ஒரு லெசன் we learnt a lesson out of it, right? ஸோ அந்த மாதிரி வந்து நான் சொன்ன கணக்குகள் நான் இப்போ 0 to 2ன்னு சொன்னதை வந்து 3 to 5 3 or 4 வந்ததுன்னா ஃபேர் எனஃப், ஓகே நான் பண்ண கணக்குகள் தப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துல கணக்கு தப்பாக இருக்குது, என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ என்னுடைய அசம்ஷன்ஸோ என்னுடைய வெயிட்டேஜ் மாடலிங்கில் கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜோ இதெல்லாம் வந்து மாற்றி அமைப்பு அவ்வளோதானே தவிர அதனால் உடனே வந்து தப்பாக சொல்லிட்டேன்னா நான் உட்காந்து இதெல்லாம் வந்து ஒப்பாரி வச்சுட்டுலாம் போக மாட்டேன். சார் 3 முக்கிய கேண்டிடேட் இஸ் நாட் இன் யுவர் 0 to 2ல இல்லை. சௌமியா அன்புமணி, ஓபிஎஸ், டிடிவி, இந்த 3 பேருமே வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலுக்கு முன்னே வரையும் இன்ஃபேக்ட் பிஃபோர் டே ஆஃப் போலிங் கூட ஈஸி கேக் வாக்குன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல 3 பேருமே இல்லாததுக்கு ரீசன் எதாவது இருக்கா? நான் சொன்னது பிஜேபி ஒண்டி தானே, நான் என்டிஏ சொல்ல. ஓகே, என்டிஏ பொறுத்த வரைக்கும் தேனி அண்ட் தருமபுரி. நான் என்டிஏ பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி என்ன சொன்னேன், 8 முதல் 3 to 8க்குள்ள நான் இருந்தேன். நான் என்டிஏ இருந்தபோது இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் தேனி அண்ட் தருமபுரி கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என்டிஏ, எனக்கு அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ராமநாதபுரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் வரும். ஓகே, ராமநாதபுரத்தில் ஒரு அகைன் 1 point we differ. திருப்பியும் இந்த விஷயத்துல 2 பேரும் 1 point we differ. ஏன்னா நான் அது ஏன் சொல்றேன்னு கேளுங்க. பிகாஸ் ராமநாதபுரத்தில் நான் ஏன் வந்து we both different சொல்றதுக்கு வந்தேன்னா, அதிமுகனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு பீப்புள் எல்லாமே ஓபிஎஸ் பக்கம் வந்துட்டாங்க. அன்வர் ராஜா முக்கியமான ஒரு முஸ்லீம் தலைவர் இன் ராமநாதபுரம், அவர் ஓபிஎஸ் கூட வந்துட்டார். இந்த தடவை அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு கேண்டிடேட்ஸர் அனௌன்ஸ் பண்ணோன்னு இந்த பக்கம் வந்துட்டார். அப்போ அவர் வந்து ஒரு நவாஸ் கனியினுடைய ஒரு சிறுபான்மை வாக்கு எடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு அங்கே அன்வர் ராஜா வில் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் தட். ஓகே, அண்டு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலர் வந்துட்டாங்க. ஸோ ஏடிஎம்கேலேருந்தே கூட எவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்து எத்தனை ராமநாதபுரத்தில் கேம்பெயின் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியை நீங்கள் அதிமுகவில் கேட்டபோது 2 or 3 தான் அவங்களால கவுண்ட் பண்ண முடிஞ்சது. அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, ஒரு தடவை வந்தாங்க. ஸோ அப்போ ஸ்டார் கேம்பெயினர்ஸ் யாருமே போல ஓபிஎஸ் மேட் ஷூர் தட் he silenced them. கரெக்ட் தான், கரெக்டா? ஸோ அப்போ ஓபிஎஸ்ஐ கண்டிப்பாக தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு ஏடிஎம்கேல ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இருந்திருந்தால் எடப்பாடியே போயிருப்பாரு தன்னுடைய ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்காக. ராஜன் செல்லப்பா அந்த ஏரியாலேருந்து அங்கே மதுரை அந்த சைடில் இருக்கிறவங்க
செல்லூர் ராஜு பெரிய அளவில் கேம்பெயின் பண்ணியிருக்கலாம், கேம்பே பண்ணியிருக்கலாங்கலாம் போயிட்டு, ரைட்? பண்ணலையே. ஏன்னா உங்களுக்கு மதுரை கூட பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு தான் கொடுத்தாங்க. ராஜன் செலவா பையனுக்கு கொடுத்திருந்தாவது பரவாயில்ல, சரவணனுக்கு கொடுத்தாங்க. அதிமுக கேண்டிடேட் செலெக்ஷனில் சரவணன், அப்போ சரவணன் எப்போதுமே அவருக்கு ஒரு ராசி உண்டுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல ஒருவருக்கு சீட்டை கொடுத்துருவாங்க, ரைட்? அப்போ அங்கே வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. ராமநாதபுரத்தில் போய் ஓபிஎஸ்க்கு எதிராக வேலை செஞ்சுருக்கலாம், பண்ணலை. அப்போது ஒரு டாசிட்டாக வந்து அவங்களுக்கு அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அதிமுகவே ஒரு பெருமளவில் ஓபிஎஸ் எதிர்க்கல. ஸோ அதனால தான் நான் சர்ப்ரைஸ், நான் வந்து என்னோட ஸ்டில் ஐம் நாட் காலிங் இட் அவுட் சேயிங் தட் ஓபிஎஸ் நான் எப்படி தேனியில் வெற்றி பெறுவார், தருமபுரியில் வந்து சௌமியா வெற்றி பெறுவாங்கன்னு நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேனோ அந்த அளவுக்கு ராமநாதபுரத்தை சொல்ல. ஆனால் இட் மே ஸ்ப்ரிங் அ சர்ப்ரைஸ். அவர் வெற்றி பெற்றால் ஆச்சரியப்பட மாட்டேன்ற இடத்துல தான் நான் நிற்கிறேன். ஓகே சார், ஐ திங்க் நீண்ட நேரம் பேசியிருக்கோம். இந்தியா ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்தியா முழுக்க கவர் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டை விலாவாரியா கவர் பண்ணிட்டோம். இதற்கும் இதை சொன்னதுக்கும் எனக்கு வந்து ட்ரால் பண்ணாலும், ஆனா அவர்கள்லாம் அவங்க தான் என்ன அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. சில பேர் வந்து இது பேர் என்ன, நான் காசு வாங்கிட்டேன்னு சொல்றவங்கலாம், அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. ஐ ஜஸ்ட் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். நீங்கள் சொல்கிறதுனால நான் காசு வாங்கினது நீங்கள் ப்ரூவும் பண்ண முடியாது, இல்லை நான் வாங்கிட்டு வாங்கலைன்னு சொன்னாலும் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இதை வந்து நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு தான் இருப்பேனே தவிர என் நேர்மையோ இல்லை என்னுடைய ஐடியாலஜிக்கல் அலைன்மெண்ட்டுக்கோ நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியத்தில் இல்லை. அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. பட் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, இதுவும் என்னுடைய கணிப்பு தான். இந்த கணிப்பு அப்படியே மாறி போய் பிஜேபி 10, 12, 13 வின் பண்ணால் நான் வந்து சந்தோஷப்படக்கூடிய முக்கியமான ஆள், ஒன் ஆஃப் த பர்சன் வில் பி மீ. ஆனால் அது இல்லைன்றது தான் என்னுடைய பார்வை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.